அதிமுகவில் ரொம்ப நாளாகவே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை இபிஎஸ் இப்படி போயிட்டுருக்கு. ஏங்க அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் பாஜக சப்போர்ட் பண்ணிட்டோம், பண்ணாமல் போட்டோம். இதை நம்ம அவரை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காமல் போனாலும் சரி, எடப்பாடிக்கிட்டே நீங்கள் அதிமுக இருக்குது, கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது. பாஜக கூட எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டாரா? வைக்க மாட்டேன்னு பல இடத்துல சொல்லிட்டு வர்றாரு. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நமக்கு பின்னடைவு தான் வருது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்போ நீட் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் முறைகேடுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு மத்திய அரசே பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு அவங்க கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டத்தில் அவன் குளறுபடி இருக்குன்னு தகவல் வந்திருக்கு, அந்த குளறுபடி அடிப்படையில் நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவன் ஆதரவாக தான் இருப்பான். 90% மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, 100% வாங்கியிருந்தாலும் டாக்டர் ஆக முடியாது. அதன் பிறகு எழுதுகிற இந்த நீட்டை எழுதுனா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. கடைசியாக பார்த்தா முந்தைய இருந்த சிஸ்டத்தோடு இது மோசமான சிஸ்டமாக இருக்குது. இந்த அதே நீட் இன்னைக்கு முட்டா பசங்களெல்லாம் டாக்டர் ஆகிடுச்சுன்னா இது மனித உயிர்களுடன் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக. இப்போ நீட்டில் பாஸ் பண்ணுறவங்கலாம் டாக்டருக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு நீட் அப்படியே கேவலம் இந்தியா முழுக்க அப்படி ஆயிடுச்சு. வணக்கம் சார். வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதிமுகவில் ரொம்ப நாளாகவே ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை இபிஎஸ் இப்படி போயிட்டுருக்கு. அதாவது அண்ணாமலை வந்து இப்போ லண்டன் போகிறதா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இப்போ லண்டன் போகிறது எதுக்காக அப்படின்னா, பாஜக கூட எடப்பாடி வந்து கூட்டணி ஓகே சொல்லிட்டார் அப்படின்ட்டு பேச்சு இருக்குது. அதாவது அண்ணாமலை தான் எங்களுக்கு பிரச்சனை, அண்ணாமலையெல்லாம் நாங்கள் வந்து கூட்டணிக்கு தயார் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு? அப்படி இல்லை. நான் சட்டமன்றத்தில் 2016 26 கூட நாங்கள் சட்டமன்ற தொகுதியிலோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஏங்க அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் பாஜக சப்போர்ட் பண்ணிட்டோம், பண்ணாமல் போட்டோம், பாஜக கூட்டணியில் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், ஓபிஎஸ் ஆதரிக்கிட்டோம், ஆதரிக்காமல் போட்டோம். அதிமுக எப்படி எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா கிட்ட வந்தது, அதேமாதிரி இன்றைக்கி எடப்பாடி கிட்ட வந்துச்சு. இதை நம்ம அவரை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்காமல் போனாலும் சரி, எடப்பாடிக்கிட்டே இன்றைக்கி அதிமுக இருக்குது, கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது. அதை ஓட் பேங்க் அப்படியே அவருக்கு தான் இருக்குது. அதுக்கு உதாரணம் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் தோற்றாலும் ஓட்டு விகிதாச்சாரம் அப்படி தானே இருக்குது, ஒரு சதவீதம் கூடி தானே இருக்குது கடந்த தேர்தலை விட. அதனால் நீங்கள் அதிமுகவுக்கு இப்படி அப்படி அவங்க தலைமை இவங்க தலைமை. பாஜக கூட எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டாரா? வைக்க மாட்டேன்னு பல இடத்துல சொல்லிட்டு வர்றாரு. பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய அந்த கூட்டணி விஷயத்தில் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் தமிழ்நாடு, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோன்னா நிலை மாறி இருக்கும் தமிழ்நாடு. இப்போ அதிமுக தரப்புல எல்முருகன் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணாமலை வந்து தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது அதிமுக தரப்புல பேச்சு வேறங்க, ஆனால் அவங்க கூட்டணி வச்சு தான் அவங்க கட்சி விரும்பலைங்க. அதாவது பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நமக்கு பின்னடைவு தான் வருது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அப்படியே இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள். திடீர்னு கட்சியை வேற ஒருத்தவங்கிட்ட பிடிங்கி கொடுத்துருவாங்க, ரெட்டையில சின்னத்தை வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்து நீ தான் அதிமுகன்னு சொல்லுவோம். ஏன்னா பாஜக சொல்லுவோம் இல்லையா, ஏற்கனவே மகாராஷ்டிராவில் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, அதுக்காக கொஞ்சம் இருந்தார். ஆனால் அவர் அந்த கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டில் முழுக்க வரவில்லை, அமைதியாக இருந்தார். முழுக்க வந்ததுக்கப்புறம் போடா அப்படின்ட்டார். மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் எல்லாம் தமிழ்நாடு தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும், அதனால தான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி தான் சொன்னார். அதுதான் சொல்ல சக்தி. அந்த நேரத்தில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா பாஜகவை என்ற ஒரு கோட்டை, அதிமுக என்ற ஒரு கோட்டை அடித்து தான் தமிழ்நாட்டில் அந்த இடத்துல பாஜகவை போடணும்னு சொல்லி பாஜகவுடைய திட்டம். அதை அதிமுக தலைவர்கள் உணர்ந்துட்டாங்க. உணராத வரையும் அமைதியாக இருந்தாங்க. நம்மளை அழிக்கணும்னு நினைக்க பார்க்கல, அவங்க அடிச்சுவாங்கன்னு நினச்சி பார்க்கல அவங்க. ஆனால் எப்போ அவங்க சுதாரித்தாங்கன்னு சொன்னால், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிக்கு மேலே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்போம்னு சொல்லி என்றைக்கு பாஜக சார்பாக அறிவித்தாங்களோ, பாராளுமன்ற தேர்தலும் போது அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி எப்படியாவது கூட்டணியில் சேரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் நோ சொல்லிட்டார் இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. இப்போ நீட் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ் இருக்குது. நீட் மறுபடியும் எக்ஸாம் திரும்ப எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் என்ன அப்படின்னா, இல்லை அதை விசாரிக்கக்கூடாது, அதில் முறைகேடுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு மத்திய அரசே பிரமாண பத்திரம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு அவங்க கொண்டு வந்த சட்டம் அவங்க எப்பவும் காக்கைக்கும் தான் பிள்ளை தான் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தானே பேர், அந்தமாரி தான் பார்ப்பாங்க எல்லாருமே. மத்திய அரசு அவங்க கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டத்தில் அவன் குளறுபடி இருக்குன்னு தகவல் வந்திருக்கு, அந்த குளறுபடி அடிப்படையில் நாங்கள் அதை ரத்து பண்ணுறோம்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவன் ஆதரவாக தான் இருப்பான். அதை தொடர்ந்து எதிர்ப்பது மக்களுடையது. அரசு இல்லை அவங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விசாரணை பண்ணி ஒருவேளை குளறுபடி இல்லை முறைகேடு அப்படின்னு வந்தால், இப்போ ஏற்கனவே நேர்மையாக மாணவர்கள் இருக்காங்களா அவங்களோட ரிசல்ட் பாதிக்கப்படும், இது ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஏற்கனவே அந்த நீட்டை கொண்டு வரும்போது எவ்வளோ குழப்பத்துக்கு மக்கள் ஆளானாங்க. அதையும் கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? அந்த நீட்டுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாமல் எப்படின்னு சொன்னீங்கன்னா 1982 என் பேட்ச் அது. அப்போ எப்படின்னு சொன்னால் டென்த்து வந்து அசால்ட்டாக எழுதிட்டு வருவோம். அப்புறம் 12வது எழுதுவோம் பியூசிஎல் தான் கவர்மெண்ட் எக்ஸாமு. 10th வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை, ஸ்கூல்லே எழுதுறது. ஆனால் நான் 1982 திடீர்னு என்ன பண்ணிட்டான், 10th கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகிட்டான். கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகும்போது அப்போ அந்த பேட்ச் இருக்கு, அந்த 82 பேட்ச்சு, அந்த பேட்ச் வந்து ரொம்ப தடுமாறினாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்தோன்னே கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படின்னு எல்லாமே அசால்ட்டாக இருந்தாங்க. 10வது தானே, இப்போ பியூசி அதாவது +2 12வது தான் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமு, அப்போ நல்லா படித்தா போதும் அப்படின்னு இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த பேட்சுக்கு வந்து ரொம்ப ஒரு பலகீனமாச்சு. அதேமாரி தான் +2 வந்து மார்க் எடுத்து அவங்க நேரடியாக அந்த எம்பிபிஎஸ் சேரக்கூடிய நிலையில் நீங்கள் திடீர்னு நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து அந்த மாணவர்களை எப்படி ஒரு தடுமாற்றம், அந்த பேட்ச் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்போம். அந்த ஃபஸ்ட்டு நீட்டு கொண்டு வந்த பேட்ச்சு, ஏன்னா அவங்க அப்படி வருன்றது தெரியாது இல்லையா. திடீர்னு அதை கொண்டு வந்து நீட் எழுத பாஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து +2 வந்து குரூப் 1 வந்து சேர்ந்து +2 வந்து நீங்கள் வந்து 90% மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. 100% வாங்கியிருந்தாலும் டாக்டர் ஆக முடியாது. அதன் பிறகு எழுதுகிற இந்த நீட்டை எழுதுனா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீட்டை வந்து நீங்கள் ரத்து பண்ணுறதுக்காக வந்து அதை ஒரு சிஸ்டனை கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் கொண்டு வந்தோம், அதனால் மிகப்பெரிய பின்னாடி வருன்ற டப்பா கதெல்லாம் விடக்கூடாது. ரத்து பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் கூட கொஞ்ச நாள் சிந்திச்சு தான் சரி, ஏன்னா மருத்துவம் சாதாரணமானது இல்லை. அது வந்து ஒரு மருத்துவர் வந்து அரைமுறைமாக கற்றுக்கிட்டு எத்தனை ஒரு உயிர் கூட விளையாடக்கூடிய வேண்டிய விஷயம். அதில் வந்து மத்திய அரசு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே, வெளிப்படையாக நான் நீட்டை எடுத்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு திருப்தி இருந்தது எனக்கு. சரி, இதை வந்து நல்ல ஒரு திறமையானவர்கள் தான் மருத்துவர் உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தா முந்தைய இருந்த சிஸ்டத்தை விட இது மோசமான சிஸ்டமாக இருக்குது. இந்த வாட்டி நீட்டில் வந்து அதாவது ரொம்ப அதிகமான மார்க்கு, சர்வசாதாரணமாக எல்லாருமே காசு வாங்கிட்டு இப்படியெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் அந்த நீட்டு அப்போ வந்து +2 படிக்க வேண்டியது இல்லைடா, சும்மா பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணால் போதும். நீட்டுக்கு போய் நம்ம வேலை கொடுத்து முடிச்சிட்டோன்னு நினச்சோன்னா அப்போது நாம் எந்த எண்ணம் நினச்சோம், டாக்டர் ஆகணும்னா உண்மையில் ஒரு திறமை இருக்கணும். அப்போ திறமை இருக்கிறவங்க டாக்டர் ஆகிறது தான் நல்லது. அதுதான் வந்து இந்த மனித சமூகத்துக்கு வர இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நினச்சிருந்தோம் பார்த்தீங்களா. அது நீட்டுன்றது பரவாயில்ல அப்படின்றது உள்ளுக்குள்ளே என் மனசில் நினச்சேன். ஆனால் அதே நீட் இன்னைக்கு முட்டா பசங்களெல்லாம் டாக்டர் ஆகிடுச்சுன்னா இது மனித உயிர்களுடன் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக. இப்போ நீட்டில் பாஸ் பண்ணுறவங்கலாம் டாக்டருக்கு தகுதி தான் இல்லை. இன்னைக்கு நீட்டு வந்து அப்படியே கேவலம் இந்தியா முழுக்க அப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா இல்லையா, இந்தியாவில் வந்து முழுக்க நீட்டு வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அது மனிதத்தினுடைய உயிருடன் விளையாடக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்து வச்சுருக்கு. அதனால் இதை வந்து ரத்து பண்ணிவிட்டு பழைய முறைகளான அந்த எம்பிபிஎஸ் வகுப்புகள் தொடர்ந்தால் தான் நல்லா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.